ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பேட்டர்ன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த இமேஜில் இருக்க சென்டர் பிட் குர்த்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு மினியேச்சர் மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். ஃபோல்டர் சைடில் நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கணும். சென்ட்ரல் பீட் வைக்கிறதுக்கு ஒரு 4 to 5 இன்ச்சஸ் வந்து நம்ம விட்டுறணும். இது மினியேச்சருங்கிறனால நான் ஒரு ஸ்கேல் அளவு விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர்னை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வச்சு ட்ரேஸ் எடுத்துக்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, நான் நெக்கை வந்து கட் பண்ணல, A-லைன் டாப் தான் போட்டிருக்கேன் மினியேச்சர் மாதிரி. அதை வந்து இந்த கிளாத்தில் நாம் வந்து ட்ரேஸ் எடுத்து எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கணும். சுற்றி இருக்கிற நம்ம எக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த இமேஜில் V நெக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நானும் V நெக் வச்சுக்கிறேன். வேணும்னா நீங்களும் ரவுண்ட் நெக் வச்சுக்கலாம். இப்போ இந்த V நெக்கோட நெக் ஷேப்பை வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதோட சென்டரில் ஸ்ட்ரைட்டாக அந்த 4 இன்ச் விட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஒரு கோடு போட்டு அதை ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதோட பேக் சைடும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எத்தனை அளவுக்கு இன்ச்சில் நம்ம விட்டோமோ 4 to 5 இல்லைனா ஒரு ஸ்கேலெல்லாம் விட்டோம் பார்த்திங்களா, அதை நம்ம ஒரு கோடு போட்டு அடையாளப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம விட்டோமோ அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஹெம்லைனை, அந்த V நெக்கோட ஹெம்லைனை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் இப்போ வந்து சும்மா வந்துட்டு மினியேச்சருங்கிறதுனால சும்மா ராயேஜை மட்டும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு அந்த V நெக்கோட இதில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா, நமக்கு தேவையான சென்டர் ஃப்ளீட்டர் குர்த்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் உங்களுக்கு மினியேச்சரில் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து எப்பவும் போல் நம்ம குர்த்தா ஸ்டிச் பண்ணுறதில் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு, இந்த மாதிரி குர்த்தா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.